அக்லி, பாம்பே வெல்வெட், தேவடி, கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர், பிளாக் ஃப்ரைடே இந்த மாதிரி அட்டகாசமான படங்களை கொடுத்து சம்பவம் பண்ண அனுராக் காஷ்யப்போட லேட்டஸ்ட் படம் தான் ஷெனடி. கதை என்னன்னா, உதய் ஷெட்டிங்கிறவர் ஒரு அண்டர் கவர் பிசியா இருக்கிறாரு. மனுஷன் தூங்குறதே இல்லை, இன்சோமேனியா போல. ஏன் தூங்குறதே இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்ல ஒரு வில்லன் இருக்கிறான். அந்த வில்லனை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த கமிஷனர் இவருடைய மேலதிகாரி சொல்ற ஆட்களை எல்லாம் கணக்கில்லாம கொள்றாரு. கடைசியா இவர் அந்த வில்லனை பழி வாங்கினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் லாக்டவுன் டைம்ல எடுத்திருக்காங்க. இந்த கதையுமே லாக்டவுன் பீரியட்ல தான் நடக்குது. ஒரு நான் லீனியரா தான் இந்த கதை நகருது. ஒரு நியோ நோவா ஜானர்ல பட்டையை கிளப்பியிருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட கோட் ஒன்று போடுறாங்க. அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேக்ஸ்பியர் ஒரு ஆள் தான். அந்த கோட் என்னன்னா, அதாவது ஜாய்ஃபுல்லாக ஆரம்பிக்கக்கூடிய நம்மளோட யூத்ஃபுல்லான வாழ்க்கை போக போக விரத்தியும் மேட்னஸோட முடியும். இந்த படமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மேட்னஸான எண்டிக் தான் அந்த உதய் ஷெட்டியோட கேரக்டருமே போகும். இந்த கதை அடித்து துவைச்சு காயப்பட்ட கதை தான், புது கதையெல்லாம் கிடையாது. ஆனால் இது எங்கே புதுசாகுதுன்னா இதோடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஒரு சாதாரண கதையை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது. அதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு நான் லீனியராக சொன்னனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கவுண்டவுன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதாவது 5 nights to the nights, 4 nights to the nights இந்த மாதிரியான கவுண்டவுன்ஸ் வரும்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக ஆர்வமாக பார்க்க முடியுது. ஓப்பனிங் சீன்லேயே சன்னி லியோன் லிஃப்ட்டில் உதய் ஷெட்டியை பார்த்து நைட் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பின்னாடியே அவளுக்கு முன்னாடியே தெரியும், அது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அண்டர் கவர் வேலையை பார்க்காம அந்த கமிஷனருக்கு வேண்டிய மாமூலெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ லாக்டவுன் பீரியடில் ஒரு பாதி பேர் கலந்துக்கூடிய அந்த பப்புலாம் போய் மாமூலை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு பப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருப்பாங்க, அட்டகாசமான பாட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பாட்டே ரொம்ப ரசித்தேன், அட்டகாசமாக இருந்தது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா மெஹபூப் மாறுகைங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு வரும். எவ்வளோ சூப்பராக அந்த பாட்டை எடுத்திருக்காங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஏன்னா படத்தோடைய ஓப்பனிங்லேயே ஒரு உட்காந்து ஆப்பில் கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயலின் சிம்ஃபனி ஓடும். அது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் இல்லாத இடங்கள்லாம் இந்த சீக்வன்ஸ், அதாவது இந்த வயலின், இந்த செல்லோ, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டகாசமாக பிரித்து மேய்ஞ்சிருக்கானுங்க. பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு. அதே மாதிரியே இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா இடையில பிட்டர் ஸ்வீட் லைஃபோட தீமை சொருகிட்டாங்க. அது வேணும்ட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அது அனுராக்கு பிடிச்சிருக்கும், அதனால தான் வச்சிருப்பாருங்கிறது தெரியுது. என்னென்னா இந்த ஹீரோ அந்த சலிங்கட் வளங்கிற வில்லனை தான் கேட்டுகிட்டே இருப்பார். அவனுமே அந்த வில்லனுமே பார்த்தீங்கன்னா இவனை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க விடாமல் தான் நடுவில் கமிஷனர் ஒருத்தர் அவர் தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருப்பார். அப்படி தான் நகர்ந்துட்டு இருக்கும். இவர் இந்த கமிஷனர் கேரக்டர் எப்படின்னா, சன்னி லியோன் ஒரு பாய் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள்லாம் அவளுக்கு தகுதியே இல்லை, அவளை விட்டு போயிருங்கம்மா சொல்லுவார். அப்போ கூப்பிட்டு மிரட்டும் போது ஃபோன்லேருந்து அவளுடைய நம்பரை டெலிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா ஃபோனில் தான் டெலிட் பண்ண சொல்கிறீங்கன்ட்டு அவனும் டெலிட் பண்ணுவான். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மெமரியிலேருந்து டெலிட் பண்ணி கண் எடுத்து காட்டுவான். என்னடா என் மெமரியிலதெல்லாம் எப்படா டெலிட் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த சீனே சரியிலோடாயாக இருக்கும். என்ன பிரச்சனைனா, இந்த வில்லன் ஹெவியாக இல்லாத மாதிரி இருந்தது. என்னென்னா ஒரு 2-3 ஸ்கின் தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவனை தான் கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ. ஆனால் அவன் வந்தால் அது சப்பையாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது ஓகே தான், இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் அவரோடதையும் காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், அவர் பாயிண்ட்டு தெரிஞ்சிருக்கும். அது அந்த அளவுக்கு ஹெவியாக இல்லாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி சன்னி லியோனோட ஆக்டிங்லாம் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம், நம்ம பார்த்ததெல்லாம் வேறு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் அவங்க சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்கும். கடைசியில் தான் எல்லாமே ஒன்று சேரும். அது நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு ரைட்டிங் இருக்குது. இதில் ஒரு மேட்னஸான ஒரு ரைட்டிங் இருக்குது. ஏன்னா கடைசியாக போக போக இவர் கொன்ன ஆட்கள்லாம் இவரை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ யாரடா கொல்ல போகிற இன்னைக்கு, இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் படத்தில் வரும். நான் எவ்வளோ பற்றி கொண்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸுமே படத்தில் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கணக்கு இல்லாமல் ஒரு போலீஸுங்கிறதையே மறந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். இதில் நிறைய பொலிட்டிக்கல் மேட்டருமே நடக்கும். அதே மாதிரி ஒரு பொலிட்டிஷியனை கொள்றதுக்காக போகும்போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் படிக்கிற மாதிரி நார்த் சைடில் நடக்கிற மாதிரி, அதுவும் ஹை கிளாஸில் அவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறானுங்க, ஒரு சாதாரண மட்டருக்கு எவ்வளோ தூரம்
வைலன்ஸில் இறங்குறாங்கங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த சீன் பார்க்கும்போதெல்லாம் தெரிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சங்கிகளோட மேட்டர்களுமே வந்துட்டு இந்த படத்தில் வருது. அதாவது அந்த கொரோனா டைமில் கைத்தட்டு விளக்கேற்று வைரஸ் போயிடுங்கிற மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு சவுத்தால பிடிச்சிட்டு நீ பண்ணியா வீடியோ காட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு லோலை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் வந்துட்டு நார்த்தில் வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு நிறைய பேர் அந்த விளக்கில் ஏற்றி கையெல்லாம் தட்டிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் என்னத்தை போய் சொல்கிறதுன்னு தெரியல. படத்தில் இன்னொரு பிரச்சனையாக பார்க்குறது என்னென்னா படத்துடைய டியூரேஷன் தான். அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரத்தில் படம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது 2.5 மணி நேரம் ஓடினாலுமே வந்துட்டு போர் அடிக்கல. அதுதான் மெயின். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரைட்டிங். அந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டி எழுதியிருக்காங்க. 2.5 மணி நேரம் வந்துட்டு அந்த கதையை சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அது எங்கேயுமே போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் சூப்பராகவே இருந்தது. ஆனால் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் 1.5 மணி நேரத்தில் இன்னும் ஷார்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. மற்றபடி இது ஒரு அட்டகாசமான ராவான படம். இந்த மாதிரி நோவார் படங்கள்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.